கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் வருகிறது. வேறு எந்த நற்செய்தியிலும் கிடையாது. காரணம், லூக்கா நற்செய்தி யாருக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், புறவினத்தார், குறிப்பாக சமாரியர்கள், பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமூகத்திலே வாழ்விழந்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்கள் என்று பல்வேறு நிலையில் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வில் ஏற்றம் என்பது உண்டு என்ற நம்பிக்கையோடு புறவினத்தாருக்காக எழுதப்பட்ட இந்த நற்செய்தியிலே இந்த ஒரு பகுதியை நாம் பார்ப்பது என்பது இயேசுவினுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது என்பதை நமக்கு தெளிவாக பிரதிபலிக்கிறது. யூத குலத்திலே அவர்களுடைய சமய தூய்மை மற்றும் சமூக இன தூய்மை என்பதையெல்லாம் மிக மிக அவர்கள் நுணுக்கமாக கடைபிடித்தார்கள். இன்றளவும் யூதர்கள் மற்றவரிடம் பெண் கொடுப்பதும் இல்லை, கொள்வதும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மிக அந்த இன தூய்மையை கடைபிடிக்கின்றவர்களாக இன்றைக்கும் இருக்கின்றார்கள். அவ்வாறே யூதர்கள் அங்கும் இங்குமாக கலந்து வசிக்க மாட்டார்கள், வாழ மாட்டார்கள். அவர்கள் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். அது ஒரு சில இன ஒற்றுமையை குறிக்கிறது. அதேபோன்று இஸ்லாமியர்கள் கூட ஒன்றாக வாழ்கின்ற வீடுகளை, ஒரே இடங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த இன தூய்மையை இன்றளவும் போற்றுகின்றவர்கள், கடைபிடிக்கின்றவர்கள். எனவே இந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் புறவினத்தார், குறிப்பாக சமாரியர். இந்த சமாரியர்களோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சமாரியர்களை தங்கள் எதிரிகளாகவே நினைத்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த சமாரியர்களை பற்றி நமக்கு உயர்வான ஒரு கருத்தை சொல்கிறார். ஒருவர் அடிபட்டு கிடக்கின்றார், குரு சென்றார், லேவியர் சென்றார். அவர்களெல்லாம் யூதர்கள்தான். அவர்கள் உதவி செய்யவில்லை. ஒரே வரியிலே முடித்து விட்டார்கள். அவர்கள் விலகி போனார்கள். தற்செயலாக அவர் சென்ற பொழுது அவர் மறுபக்கமாய் சென்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக முக்கியமான வார்த்தைகள். காரணம், மறுபக்கமாக சென்றார் என்று சொன்னால் ஏதோ வேண்டாத ஒன்று இங்கே இருக்கிறது. எனவே பைபாஸ், இன்னொன்று வழியாக நாம் செல்ல வேண்டும் என்று அவரை விட்டுவிட்டு, அந்த வழியை விட்டுவிட்டு வேறு ஒரு வழியிலே மறுபக்கமாக சென்றார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இன்டிஃபரன்டிசம் என்று சொல்லக்கூடிய பாராமுகம், என்ன இருக்கிறது, யார் இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று கொஞ்சம் கூட கருத்து இல்லாமல், கவனம் கொள்ளாமல் விலகி செல்வதும் மறுபக்கம் செல்வதுமாக இருந்தது. ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியன், யூதர்களும் சமாரியர்களும் எலியும் பூனையும் போல இருந்தாலும் கூட சமாரியர் என்ன செய்கின்றார் பாருங்கள், அவர் மீது பரிவு கொள்கிறார். பரிவு என்பது முன்னமே உங்களுக்கு சொன்னது போன்று சிம்பத்தி, எம்பத்தி என்று இரண்டு ஆங்கில வார்த்தைகளை சொல்லலாம். சிம்பத்தி என்று சொன்னால் பாவ பரிதாபப்படுகிறது. ஆனால் எம்பத்தி என்று சொன்னால் அவர்கள் மேல் இரக்கம் கொள்வது. அந்த இரக்கம் என்று சொல்லக்கூடியது உடனடியாக செயல்பாட்டுக்கு இறங்கக்கூடியது. பாவம் என்று விலகி விடுவது அல்ல, அல்லது புறக்கணித்து செல்வது அல்ல. அவர்களோடு இருக்கின்ற அந்த இரக்கத்தை வெளிக்காட்டுகின்ற விதமாக அந்த மனிதன் என்ன செய்கின்றார் பாருங்கள். அந்த மனிதனோடு அவர் அணுகி அவருடைய காயங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி மருந்திட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு இடத்திற்கு சென்று அவரை கவனித்து கொள்ளும்படி கேட்கிறார். தனக்கு இருக்கின்ற அந்த காசிலிருந்து, பணத்திலிருந்து அவருக்கு செலவுகளை கொடுத்து விட்டு சொல்கிறார். மீண்டும் வந்து பார்ப்பேன் என்றும் சொல்கிறார். இவ்வளவு அதிகமான வகையிலே அந்த மனிதன் எவ்வளவு நன்மையை செய்கிறார் பாருங்கள். மற்ற இருவரும் பாராமுகமாக மறுபக்கமாக சென்று விட்டார்கள். சொந்த இனத்தவனே இப்படி இருக்கிறான் என்று தெரிந்தும் கூட. ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கின்றான், எல்லாவற்றிற்கும் அவன் துணிந்து அந்த மனிதனுக்கு உதவி செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதுதான் மனித நேயம் என்று சொல்லக்கூடியது. நம்மில் பலவிதமான சிக்கல்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கலாம். எங்கு சென்றாலும் இது உண்டு. ஆனால் மனிதன் என்ற முறையிலே
நாம் இறங்குகின்ற அந்த வகையிலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்கின்ற வகையிலே இறந்து கிடக்கின்ற மனிதன் அல்லது இறக்கும் தருவாயில் இருக்கின்ற மனிதன் என்னுடைய சகோதரன், நானும் ஆண்டவர் இயேசுவால் மீட்கப்பட்ட அந்த சகோதரனுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவத்திலே இந்த சேரிட்டி என்று சொல்லக்கூடிய பிறர் அன்பு செயல்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. பிறருக்கு நாம் அதிகமாக அன்பு செயல்களை, அறச்செயல்களை, உதவிகளை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன ஓமையினுடைய பதில், துன்பத்தில் இருக்கின்றவர்கள், தேவையில் இருக்கின்றவர்கள், துயரத்தில் வாழ்கின்றவர்கள் அத்துணை பேரும் நமக்கு அடுத்திருப்பவர்கள் தான், நம்முடைய உதவியை நாடி இருப்பவர்கள் தான் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுக்கு செய்கின்ற உதவி கடவுளுக்கே செய்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் மட்டுமல்ல, நாமும் இன்றைக்கும் வாழ இந்த ஒரு நற்செய்தி நமக்கு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆமென்.